ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் குட்டி பையன் எனக்கு டிஃபன் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கான் வாங்க போய் பார்க்கலாம். குட்டி பையன் என்ன பண்ணிகிட்ருக்க? பாருமா, தோசைலாம் ஊற்றுறாரு டிஃபனு. அடா அடா அடா, அங்கே வேறு ஊற்றி வச்சுருக்க பழகுதே. அது யாருக்கு? எனக்கா? எனக்கு நான் ஊற்றி சாப்பிட போகிறேன்ப்பா. நீ ஏன்ப்பா ஊற்றுற? சாப்பிட்டு தான் வேணுமா? சரி, சட்னி வேற அரைக்கணுமே. அரைச்சிட்டியா? தேங்காய் சட்னி அரைச்சிருக்கியா? காட்டு பாப்பா, இங்க காட்டு. பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க கூட இப்போ வேலை செய்தோ இல்லையோ தெரில. எங்கள் குட்டி பையன் இங்கே பாருங்க எவ்வளோ வேலை செய்கிறான் பாருங்க. சூப்பராக சட்னி அரைச்சி வச்சிருக்கான். என்னென்னடா போட்ட இதில்? தேங்காய், பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிட்டு அப்புறம் ஜார்ல இருந்து எடுத்து ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா உரிஞ்சு வந்துடுவோன்னே எடுத்து சட்னியில் ஊற்றினா அவ்வளோதான். அவ்வளோதானா? நல்லா இருக்குமா சட்னியே? நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லணுமா? பாடுறா, சமையலுக்கெல்லாம் எண்ணெய் வச்சு தாண்டா நீ டேஸ்ட்டு பார்க்குற. முதல்ல நான் எச்சரிக்கையாக நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் அவரு ட்ரை பண்ணுறது, இல்லைன்னா ட்ரை பண்ணுறது இல்லை. அப்படி தானே? எண்ணெய் வச்சு ஃபுல்லாக வேலை பார்க்குற, நீ டேஸ்ட் பண்ணுற. சரி, பார்ப்போம் எப்படி தான் செஞ்சுருக்கேன்னு. டிஃபன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் இருங்க. தோசை ஊற்றி கொடுத்துருக்காரு, சட்னி ஊற்றுறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. தோசை ஊற்றி சட்னி அரைச்சி அம்மா சாப்பிடுமான்னு கொடுக்குறான். எந்த பிள்ளைங்க இப்படி அம்மாவுக்காக பாடுபடுறதுங்க சொல்லுங்க பார்ப்போம். என் பையன் எனக்காக செய்கிறான். இங்கே பாருங்கள், தோசை தீய போதான் பார்க்குறான். இன்னும் வேகலடா, அது இன்னும் கொஞ்சம் வேகணும்டா. சரி, சாப்பிட்டு பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு? உண்மையிலே சூப்பராக அரைச்சிருக்காங்க. நான் அரைச்சிருந்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்குமா நான் தெரில. செம்ம சூப்பராக அரைச்சிருக்காங்க. இந்தாடா, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாடுறா. எப்படி இருக்கு? பரவாயில்ல, தப்புச்ச. யார் யார் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபன் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். பாய்.